கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றைக்கும் உள்ளது. இன்றைக்கும் லாசரை உயிரோடு எழுப்பின கிருபை, யோசாபாத்துக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களை அழித்த கிருபை, ஆடு மேய்த்திருந்தவனை அரசனாய் மாற்றின தாவீதுக்கு அருளிய கிருபை, எடுபடியாய் வேலை பார்த்திருந்த தானியேலை 120 நாடுகளுக்கு அதிபதியாய் உயர்த்தின கிருபை, சிறையிலே கூழ் குடித்துக் கொண்டிருந்த யோசேப்பை சிங்காசனத்தில் உட்கார வைத்த கிருபை. சொல்லுங்க, அந்த கிருபை இன்றைக்கும் உள்ளது. யோசேப்பை போல, தாவீதை போல கர்த்தர் என்னை உயர்த்துவார், அவர் கிருபை. இந்த வேட நீங்க சொல்லும் போதே நீங்க ஏத்துக்கொள்ளணும். தாவீதை உயர்த்தினார்ல, என்ன உயர்த்துவாரு? தானியேலை உயர்த்தினார்ல, யோசேப்பை உயர்த்தினார்ல, என்ன உயர்த்துவார்? ஏன்னா அவர் கிருபையிலே மாறாதவர், கிருபையில் மாறாதவர், அழைத்த அழைப்பிலே மாறாதவர், வார்த்தையில் மாறாதவர், அவர் கிருபையில் மாறாதவர், அழைத்த அழைப்பிலே மாறாதவர், என்னை அழைத்தவர் மாறாதவர், அழைத்த அழைப்பிலே மாறாதவர், என்னை அழைத்தவர் மாறாதவர், வார்த்தையில் மாறாதவர், அவர் கிருபையில் மாறாதவர், வார்த்தையில் மாறாதவர், அவர் கிருபையில் மாறாதவர், அழைத்த அழைப்பிலே மாறாதவர், என்னை அழைத்தவர் மாறாதவர், என்னை அழைத்தவர் மாறாதவர், என்னை அழைத்தவர் மாறாதவர், என்னை அழைத்தவர் மாறா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியத்தை எவ்வளவுக்கு நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு தான் நீங்க செழிப்போடு, சுகத்தோடு, சமாதானத்தோடு வாழ முடியும். அதுதான் இயேசு சாட்டா சொல்லிட்டாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. நம்ம விடுதலை இல்லாம இருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதில் ஒரு 10%, 20%, 30% தான் வளர்ந்திருக்கிறோம். ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு நீ புரிந்து கொள்ளுதலை, தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுல, அதை செயல்படுத்துறதுல நீ வளருகிறாயோ அவ்வளவுக்கு இந்த பூமியில நீ விடுதலையோடு வாழ முடியும். கைதட்டும், விடுதலையோடு வாழ முடியும். இன்னைக்கு நாம் தியானிக்கிற பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1:12 எடுத்து வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரம் கொடுத்தது யாரு? தேவன். தேவன். தேவனுடைய பிள்ளைங்கிறது ஒரு சாதாரண காரியம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல நான் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். தேவனுடைய பிள்ளைகள்னா தேவனே உலகத்தை படைச்சவரே ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறார். உலகத்தானுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. துன்மார்க்கனுக்கு வருவதை போலவே நீதிமானுக்கும் வருமா? இந்த பூமியில துன்மார்க்கனுக்கு ஒரு பிரச்சனை வருவது போல, ஒரு சோதனை, வியாதி, கடன் பிரச்சனை, நிந்த, அவமானம் வருவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருமா? ஆனா இவங்களுக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, கர்த்தர் நின்று கொண்டு எல்லாவற்றிலிருந்து என்ன செய்வாராம்? விடுவிப்பாராம். யாருக்கு? நீதிமானோடு. ஏன்னா நீதிமானுக்குள்ள என்ன இருக்கிறாரு? தேவன் இருக்கிறார். அப்போ உலகத்தான் வேணா நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துட்டேன்னு முடங்கி பயந்து கிடக்கலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை.
எல்லாத்தையும் மாத்தக்கூடியவர். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே தேவன் இருக்கிறார். கைத்தட்டும். தேவன் இருக்கிறார். எந்த பிரச்சனை வரட்டுமே, எந்த பிரச்சனை வரட்டுமே, அது உன்னால தலைகீழா மாத்த முடியும். 1 கொரிந்தியர் 10:13 சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 10:13 மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கை தட்டுவோம். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம சோதனை சோதனை சோதனைங்கிறதான் பாக்குறோமே தவிர, அந்த சோதனையில உனக்குள்ள ஒரு வாழுகிற ஒருத்தர் இருக்கிறாரு. தேவன் அவர் உண்மை உள்ளவர். அவர் என்ன வேலை செய்யறாரா? உங்கள் திராணிக்கு மேலாக சோதிப்பதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக, அந்த சோதனையை தாங்க, சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படி அந்த சோதனையிலிருந்து வெளியே உன்னை கொண்டு வர ஒரு போக்கை உண்டாக்குவார், ஒரு வழியை உண்டாக்குவார். அப்படிப்பட்ட ஒரு உண்மை உள்ள தேவன் உனக்குள்ள இருக்கிறாரு. அப்படிப்பட்ட என்ன சோதனை வரட்டுமே, அந்த சோதனையிலிருந்து நீ வெளியே வர தேவன் உனக்கு உண்மையுள்ளவரா இருக்கிறாராம். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தானுக்குள்ள வித்தியாசம். உலகத்தான் என்ன செய்வோம், ஒரு பிரச்சனை வந்தா என்ன செய்வான், நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு ஏதாவது தற்கொலை பண்ணிடுறான், உயிரை மாய்த்துறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாருங்க, போய் ஆண்டவர்கிட்ட பேசுறாங்க, ஆண்டவரே இப்படி இருக்க பிரச்சனை, உடனே உள்ள இருந்து அவர் பேசுறார். ஒரு வாரம் பயங்கரமா பிரச்சனை இருந்த மாதிரி இருக்கும், மறுவாரம் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை. ஏன்னா தேவ பிள்ளைகளோடு கூட தேவன் இருக்கிறார். அது அவருடைய பிள்ளை, அதுல தேவன் உண்மையா இருக்கிறாரா. நீங்க அந்த வார்த்தையை புரிஞ்சு கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னா, எனக்குள்ள ஒருத்தர் வாழ்றாரியா, நான் உண்மையா இருக்கணும் இல்லையோ, எனக்குள்ள வாழ்றவர் உண்மையா இருக்கிறார். அவர் என்னன்னா சோதனை தாங்கவும், அந்த சோதனையிலிருந்து என்ன எல்லாவற்றிலிருந்து வெளியே கொண்டு வர எனக்கு ஒரு வழியை உண்டாக்க அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த யோவான் 1:12 2 காரியத்தை சொல்றாரு. இந்த பிள்ளையா உலகத்துல பெரிய ஆசீர்வாதம் அதுதாங்க. நீ தேவனுடைய பிள்ளையா மாறுறது, நீ சுகத்தோடு வாழ்றது தேவன் விரும்புறாரு, நீ ஐஸ்வர்யமா வாழ்றத தேவன் விரும்புறாரு, நீ அற்புத அடையாள ஊழியம் செய்யறத தேவன் விரும்புறாரு. இதெல்லாம் ஒரு கிரியை தான். ஆனா இதை விட மேலான ஒண்ணு என்ன தெரியுமா? நீ தேவனுடைய பிள்ளையா இருப்பது பெரிய பாக்கியம். கைத்தட்டும். தேவனுடைய பிள்ளையா இருப்பது பெரிய பாக்கியம். ஆனா இந்த அற்புதம் உனக்கு எதனால கிடைச்சிச்சு? அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்படி அதிகாரம் கொடுத்தாராம். அப்ப இன்னைக்கு நீ சேர்ல ஆண்டவருடைய பிள்ளையா உட்கார்ந்து இருக்க, அல்லது மேடையில இருந்துட்டு அற்புத அடையாள ஊழியத்தை நீ அவருடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொண்டு செய்யற, தேவனுடைய பணியை செய்யற, பிசாச துரத்துற, வியாதிஸ்தல் சுகமாக்குற இந்த அதிகாரம் உனக்கு எப்படி வந்துச்சு? இந்த அதிகாரம் உனக்கு எப்படி வந்துச்சுன்னா, ஒரு கோட்பாடு சொல்றாரு, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. பாயிண்ட். ஏற்றுக்கொண்டவர்கள். ஐயா, இயேசுவை விசுவாசித்தா, இயேசு பிதாவுடைய ஒரே குமாரன், அந்த குமாரன் மேல் நீ விசுவாசம் வச்சா அப்படி பிள்ளையா நீ மாறிடுவ அப்படின்னு பைபிள்ல வசனம் சொல்லுது. அதை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கல்ல? அது நீங்க என்ன செஞ்சீங்க? ஏற்றுக்கொண்டீங்கல்ல? நீங்க ஏற்றுக்கொண்டனால அப்படி பிள்ளையா மாறிருக்கீங்க. அந்த யோவான் 1:12 2 காரியத்தையுமே சொல்லிட்டாரு. ஒண்ணு, நீ ஏற்றுக்கொள்ளணும். ஒண்ணு, நீ என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, நீ எதை ஏற்றுக்கொள்றியோ அதுக்குரிய காரியத்தை தேவனே செய்ற. ரைட், என் பிள்ளைதான், போ வச்சுக்க.
அதிகாரத்தை வச்சுக்க போங்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அவர் உனக்கு வேதத்தில் உள்ள அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன்னா, அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. நான் அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி ஏத்துக்கொள்றேன். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, அவர் ஊழியக்காரன் சொல்லல, அப்போஸ்தலன் தீர்க்கதரிசி எல்லாம் சொல்லல, ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ. நான் ஒரு வார்த்தையை உனக்கு கொடுக்க, ஒரு வார்த்தையை உனக்கு நான் கொடுக்க, பைபிள்லயோ அல்லது தீர்க்கதரிசனமோ உனக்கு கொடுக்கிறேன். எஸ், அப்படியே ஏற்றுக்கொள்றேன்பா, நான் சந்தேகமே படலப்பா அப்படின்னு ஏற்றுக்கொண்டா, நீ ஏற்றுக்கொண்டதை அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதைத்தான் இங்க சொல்றார். ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு காரணம், இந்த வேதத்தை அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி நம்ம அது வினாவே கூடாது. ஓசியால ஒரு வசனம் உண்டு பாருங்க. ஓசியா 8:12. ஓசியா 8:12. வேதத்தின் மகத்துவங்களை என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களுக்கு எழுதி கொடுத்து அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். சிலர் எத்தனை பிரசங்கம் கேட்கட்டுமே, எத்தனை பிரசங்கம் கேட்கட்டுமே, அந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு இந்த வாசலை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமே உலகப்புறமான திங்க் பண்ணிடுவாங்க. இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற வரதான் ஆண்டவர் பேசுறாரு. வெளியே போன அப்படி அப்படி இருக்க கூட. என் வேதத்தின் மகத்துவத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்தேன் அப்படின்னு என்னதுன்னா, ஒரு செக் புக்ல உடைய தகப்பன் வந்து கையெழுத்த போட்டு, எப்பா நீ எடுத்துக்க பேங்க்ல அப்படின்னு சொல்றாரு வச்சுக்கிறீங்க. நீ செக்கை ஏத்துக்கொள்ளணும்ல. உங்க செக்கு வேண்டாம், உங்க காசு வேண்டாம், உங்க பணமும் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம் ஐயா, நான் பாத்துக்கிறேன் ஐயா அப்படின்னு நீ செக்கை கிழிச்சுதான் போடுவ. ஏற்றுக்கொண்ட எங்க அப்பா உள்ளது எனக்கு தான் ஐயா, எங்க அப்பாவுக்கு உள்ளதெல்லாம் எனக்கு தான், எங்க அப்பா கஷ்டப்பட்டது பிள்ளைக்காக தானே, புள்ளதான் அனுபவிக்கணும் அப்படின்னு அதை ஏத்து நீ அந்த செக்கை நீ வாங்கி சேப்ல வச்சுட்டு ஏத்துக்கொண்டு போனாதான் அந்த பணம் புள்ள பேங்க்ல உனக்கு சொந்தமா மாறும். அதான உண்மை. அதே மாதிரிதான் இந்த பைபிள்ல எழுதின வசனம் எல்லாம் அவருடைய பிள்ளைக்கு எழுதின செக் புக்குங்க. கைதட்டும். பிள்ளைக்கு எழுதின செக் புக்கு. இதை நீ ஏற்றுக்கொண்டுட்ட, இதை நீ ஏற்றுக்கொண்டுட்ட, நீ அணிவிச்சுட்டே இருப்ப. கைதட்டும். அணிவிச்சுட்டே இருப்ப. இயேசு சுமந்து கொண்டாரு, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரு, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானே, இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானே. என் நோய்கள் சுமந்து கொண்டா, என் துக்கம் ஏற்றுக்கொண்டா, என் நோய்கள் சுமந்து கொண்டா, என் துக்கம் ஏற்றுக்கொண்டா. இயேசுவின் காயங்களால், இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானே, இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானே. ஓ இயேசுவின் காயங்களா சுகமானேன் சுகமானே. அப்போ ஒண்ணு, இயேசுவை பிதாவுடைய குமாரன், அவரை விசுவாசிக்கிறவனுக்கு பிள்ளையா மாறுறான், அப்பாவுடைய எல்லா ஆசீர்வாதம் அவனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நீ ஏற்றுக்கொண்டேன்னா, இயேசு சிலுவையில சம்பாதித்த எல்லாத்தையும் நீ அணிவிப்ப. இன்னொன்னு என்னது, அது எனக்காக தான் சொல்லி இருக்கிறாரு. இந்த எனக்காக எனக்காக இந்த பைபிளை படிக்கிற போது சிலர் வந்து படிக்கணுமேன்னு படிப்பாங்க. அப்படி படிக்காதீங்க. இந்த பைபிள்ல எழுதுனதெல்லாம் எனக்காக 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 எனக்காக. எக்கல்சோர்த்தெல்லாம் அப்படிதான் பைபிள் படிப்பாராம்.
பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவருடைய அனுபவம் என்னன்னா தேவனுடைய வார்த்தைக்கு உருவம் கொடுப்பாராம். தேவனுடைய வார்த்தைக்கு உருவம் கொடுப்பாராம். எப்படி உருவம் கொடுப்பார்னா, பயப்படாதே அப்படின்னா இயேசு பக்கத்துல நின்னு என் தோலை தட்டி பயப்படாத பயப்படாத, நான் இருக்கேன்டா, உனக்கு நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் அத்தனையும் எனக்கு அவர் சொல்றாரு, எனக்கு சொல்றாரு, எனக்கு சொல்றாரு. அல்லேலூயா. உனக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னாதான் நீ அதை ஏத்துக்கொள்ளுவ. இது ஒரு பிரசங்கம், இது ஒரு சத்தியம், இது ஒரு பிரசங்கம், சத்தியம்தான். அந்த சத்தியம் யாருக்காக சொல்றாரு? உனக்காக. கை தட்டும். உனக்காக, உனக்காக, உனக்காக. இயேசுவை தேவன் என்று குமாரன் என்று விசுவாசிப்பவனை எண்ணி இந்த உலகத்தை ஜெயிப்பவன் யார்? அழகா அந்த 2 வார்த்தையும் பயன்படுத்துறார். என் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ. அப்போ முதலாவது நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துல நீ வரணும். இந்த பைபிள்ல எழுதப்பட்ட வார்த்தை எல்லாம் எனக்காக எழுதியிருக்கிறாரு, எனக்காக எழுதியிருக்கிறாரு. அந்த ஏக்கத்தோடு நீ பைபிளை படிச்சு ஏற்றுக்கொண்டேன்னா அத்தனையும் உனக்கு சொந்தமா மாறிடும். அடுத்த வேலை செய்ய வேண்டிய வேலை தேவனுடைய வேலை. அடுத்தது செய்ய வேண்டிய வேலை தேவனுடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது, ஆடு மேய்த்திருந்த தாவீது அரசனாய் மாற்றப்பட்டான். அல்லேலூயா. ஆடு மேய்த்திருந்த தாவீது அரசனாய் மாற்றப்பட்டதுக்கு காரணம் என்ன? அவன் வேதத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கான். சங்கீதம் 119 ஃபுல்லா வார்த்தை வார்த்தை வார்த்தை. அப்ப என்னது? விடியறதுக்கு முன்னாடி சாமத்திலே எந்திரிச்சு பைபிள் வாசிச்சுட்டு இருப்பாராம். ஏன் அப்படி வாசிக்கிறாரு? இந்த பைபிள்ல எழுதப்பட்ட வார்த்தை எல்லாம் எனக்காக சொல்றாரு, எனக்காக சொல்றாரு. இப்படியே படிச்சு 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 அது எனக்கு, அது எனக்கு, அது எனக்கு அப்படின்னே விசுவாசிச்சனாலதான் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன் இஸ்ரவேலை அரசாளக்கூடிய ஒரு ராஜாவாய் மாறினான். அப்போ தேவன் வேதத்துல பேசினதை எல்லாத்தையும் என்ன செஞ்சான்? ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டதை தேவன் அப்படியே என்ன செஞ்சாரு? செய்து முடித்து விட்டார். கை தட்டுவோம். ஹல்லேலூயா. ரோமர் 8:17 எடுத்து வாசித்து பாருங்க. ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால், நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. இந்த வசனம் எல்லாம் நீங்க டெய்லி அறிக்கை பண்ணணும். இதுல எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா? எண்ணெத்கைலாம் இதெல்லாம் டெய்லி அறிக்கை பண்ண வரோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரவாளி. சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். ஆமே. அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க தேவனுடைய பிள்ளைகளால் தேவனுடைய சுதந்திரம் என்னது? ஆசீர்வாதம். பிதாவிட்ட இயேசுவுக்கு என்னென்ன உரிமையெல்லாம் இருந்துச்சோ அது ஆசீர்வாதமோ அல்லது ஊழியமோ என்னென்ன சுதந்திரம் இருந்ததோ அத்தனை உங்களுக்கு உண்டா. ஏன்னா இயேசு மூத்த பிள்ளை, நீங்க பிதாவுக்கு என்னது? அவருக்கு வந்த அடுத்த சகோதரர்கள், இயேசுக்குள்ளே சகோதரர்கள். இயேசுவுக்கு என்னெல்லாம் பிதாட்ட கேட்டதெல்லாம் கிடைச்சுச்சோ அதே மாதிரி உனக்கும் கிடைக்குமா? இயேசு யாரு? பிதாவுக்கு பிள்ளை. நீங்க யாரு? சொல்லுங்க, நீங்க யாரு? வரல, ஏத்துக்கொள்ள முடியல பாத்தீங்களா? டக்குன்னு வரல பாத்தீங்களா வார்த்தை? நான் ஒரு விசுவாசிம்பாங்க. பவுல் அதை தான் சொல்றாரு. அந்த வசனம் வாசிங்க. நீ பிள்ளைகளானால், நீ திரும்ப திரும்ப சொல்லுங்க. நாம் பிள்ளைகளானால், பிள்ளைகளானால், நாம் பிள்ளைகளானால், நாம் பிள்ளைகளானால், நாம் பிள்ளைகளானால், நாம் பிள்ளைகளானால், டக்குன்னு உங்க வாயிலிருந்து வருதா பாருங்க. ஆமே. உங்க வாயிலிருந்து நான் தேவனுடைய பிள்ளையா? நான் தேவனுடைய பிள்ளை. நீ அப்படி ஏத்துக்கொண்டுட்டேன்னா பிள்ளைக்குரிய ஆசீர்வாதத்தை பூரா நீ அணிவிச்சிருவ. நீ தேவனுடைய பிள்ளைகள்
பிள்ளையானால் தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுக்கு பிதாவிடத்துல என்னென்ன சுதந்திர ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கோ அதே மாதிரி உனக்கு இருக்கான். நீ ஏத்துக்கொள்றியா? அல்லேலூயா. அவருக்கு என்னென்ன இயேசு லாசர் கல்லறையிட்டு வந்து சொன்னாரு, பிதாவே நீர் எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறபடினால் உம்மை. அப்ப அவருக்கு என்ன பிதா என் அப்பா, நான் அவர் பிள்ளை. ஆனா பவுல் சொல்றாரு, நீ ஒன்னு அதே மாதிரிதான் நீனும் பிள்ளை என்று ஏற்றுக்கொள்வாய், ஆனால் பிள்ளைக்கு என்ன அதிகாரத்தை தருவேன்னு யோவான்னு சொல்றாரு. அப்போ உனக்கு அந்த இயேசுக்குள்ள இருந்த அதே உரிமை உனக்கு உண்டா? இப்ப நீ இயேசு மாதிரியே என் ட்ரெஸ் தொடுறா, என் பேனாவை தொடு. இயேசு சொன்னார்ல, என்னை தொட்ட யாவரும் குணமாக்கப்பட்டார்கள். அதே சுதந்திரம் அதே உரிமை நீ பிள்ளையா இருக்கிற ஏத்துக்கொண்டேன்னா அது நடக்கும் சொல்றாரு. நீ தேவனுடைய பிள்ளையனால் தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவின் உடன் சுதந்திரமாமே. அப்ப என்ன சத்தியம் தெரியும், அது என்ன செய்யறது இல்ல. இந்த ஐம்புலங்களை தாண்டி நான் தேவனுடைய பிள்ளையா, இயேசு எப்படி ஜெபம் பண்ணாரோ அதே மாதிரி நானும் ஜெபம் பண்ணுவேன், இயேசு எப்படி ஜெயிச்சாரோ அதே மாதிரி நானும் என்னாலும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு வரல. ஆனா தேவன் சொல்றாரு, ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு என் பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுக்கிறேன். கை தட்டுவோம். அல்லேலூயா. உபாகத்துல ஒரு வசனம் ஒன்று எடுத்து வாசித்து பாருங்க. உபாகம் 6ஆம் அதிகாரம், உபாகம் 6ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று. அங்க பாருங்க, அவர் சொன்னார்னா சொன்னா செய்யாம விட மாட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும். ஐயா இங்க சொல்றாரு பாருங்க, இதுவரை நீங்க ஒரு சொந்த வீடு இல்லையோ, அல்லது ஆண்டவர் சொல்றாரு இதுவரை கட்டாத வீட்டெல்லாம் நீ கட்டுவியா, இதுவரை கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும். ஐயா எனக்கு ஒரு பெட்ரூம் இருக்கு, ஒரு பெட்ரூம் இல்ல, இன்னும் அது இல்ல இது இல்லன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லு தெரியுமா, இதுவரை கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும். உன் வீட்டுல பொருள் நிரம்பி இருக்கணுமா? என் அப்பாவுடைய குணத்தை பாத்தீங்களா? அப்பாவுடைய குணத்தை பாத்தீங்களா? உன் வீட்டுல பொருட்கள் செல்வங்கள் குமிஞ்சு இருக்கணுமா? நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணம், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்கள் நிரம்பிய வீடு, நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டத்தை, இதுவரை தோப்புகளையும், இதுவரை நீ பார்க்காத ஆசீர்வாதத்தை நீ பார்க்கணுமா? அவர் உனக்கு கொடுப்பதினால் சாப்பிட்டு திருப்தியாகும் பொழுது. அப்ப ஆண்டவருடைய குணம் என்ன? இதெல்லாம் அவர் பிள்ளை அனுபவிக்கணுமா? நம்ம இப்ப என்ன சொல்றோம், அந்த பாருங்க அவன் கோடி கோடியா வச்சிருக்கான், அவன் வீடு வச்சிருக்கான், அவன் எதை வச்சிருக்கான், நம்ம தான் பரதேசி மாதிரி அலைகிறோம், நம்ம தான் ஒண்ணு இல்லாம அலைகிறோம். இது என்னன்னா இது உங்களுடைய மனப்பாங்கு. ஆனா தேவனுடைய குணம் என்னதுன்னா, நான் உனக்கு இப்படி எல்லாம் வச்சிருக்கேன்னு உன்னால ஏற்றுக்கொள்ள முடியுதா? உனக்கு இந்த ஆசீர்வாதம் உங்க அப்பா தாத்தா பாட்டம் பூட்ட முதல்ல யாரு? ஆபிரகாம் ஈசாக்கு. சொல்லுங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு. உங்கள் பிதாக்களுக்கு அவர் நினைச்சிட்டாரா? ஆணையிட்டு கொடுத்திருக்கிறாரா?
இந்த ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் அணிவிக்காம போயிட்டாங்க தெரியுமா? இது கானான் தேசத்துடைய ஆசீர்வாதத்தை குறிக்கு. 12 பேரை வேவு பார்க்க அனுப்புன மோசே, அதுல எத்தனை பேரு? 10 பேரு துச்செய்தியை கொண்டு வந்தான். ஐயா அங்க போனா ரொம்ப மோசமான ஊரியா, மோசமான நாடியா, அங்க போனா என்ன செய்வோம்? நம்ம செத்தே போயிருவோம். அங்க போனா செத்தே போயிருவோம். அங்க கானானியர் இருக்காங்க, எபூசியர் இருக்காங்க, சத்துருக்கள் நிறைஞ்சிருக்காங்க. அங்க போனா எவனும் வாழ முடியாதியா, நம்ம செத்தே போயிருவோம். சொன்னவன் 10 பேரும் செத்து போனான் வனாந்தரத்துல. 2 பேர் தாங்க, யோசுவா காலேப்பு தாங்க. இந்த வாக்கு தத்தத்தை 2 பேர் தான் தட்டி பறிச்சுட்டு போனான். ஏன் தெரியுமா? அவ்வளவு 20 லட்சம் ஜனங்கள் இருந்தாலும் கூட அந்த 2 பேரு தான் அதை அப்படியே நம்பினான், ஏத்துக்கொண்டான். நான் ஏன் ஏத்துக்கொள்றதுக்கு முக்கியத்துவம் சொல்றேன்னா, பைபிள்ல நீ செய்தியை கேட்கறது முக்கியம் கிடையாது, இவ்வளவு நேரம் உட்கார்ந்திருக்கு முக்கியம் கிடையாது. இது உண்மை, இது உண்மை. நான் அப்படியே ஏத்துக்கொள்றேன். ஏத்துக்கிட்ட 20 லட்சம் ஜனங்கள் இருக்கத்தக்கன யோசுவா காலேப்பு மட்டும்தான் அந்த கானானை சுதந்தரித்தான். அந்த 12 பேர்ல 10 பேர் செத்து போனாக்கா, வேவு பார்க்க போனவன். ஏன்னா அவனால ஏத்துக்கொள்ளல. அதெல்லாம் சரி வராதியா, அது சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கும். அங்க இருக்கிற பிரச்சனை என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? அங்க ஏகப்பட்ட சத்துருக்கள் இருக்காங்க. நம்ம போனோம் செத்தே போயிருவோம், நம்ம போனோம் செத்தே போயிரும். சொன்னவன் பூரா செத்தே போனான், வனாந்தரத்துல செத்து மடிஞ்சு போனான். யோசுவா காலேப்பு மட்டும்தான். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கிறாரியா. அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை, ஒருவரும் கட்டாத அந்த கட்டிடத்தை, பெரிய வீட்டுகளை நாம் கட்ட போறோம். அது நமக்கு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அது நமக்கு தான் ஆண்டவர் வாக்கு. எனக்கு 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 என்று விசுவாசித்த 2 பேர் தட்டிட்டு போயிட்டான். அல்லேலூயா. நீங்க பைபிளை படிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு பேசுறாரு, எனக்கு தான், இது எனக்கு தான் அப்படின்னே நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னா, அதை செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் செய்து முடித்து விடுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இதெல்லாம் சின்ன சத்தியம் நினைப்பீங்க. ஒரு கிறிஸ்துவுக்குள் உன்னதங்கள் எல்லா ஆசீர்வாதம் இருக்கும். எல்லாருக்கும் அந்த எல்லா வசனமும் தெரியும். அது உனக்குத்தான் நீ ஏத்துக்கொண்டாதான் நீ அணிவிக்க முடியும். இயேசு மத்தேயுல சொல்றாரு பாத்தீங்களா? மத்தேயு 17:20 எடுத்து வாசிங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான், உங்கள் அவிசுவாசத்தினாலேதான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து, நீங்கள் இந்த மலையை பார்த்து, இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று. அந்த அதுல மட்டும் ஒரு பேனா இருந்தா கோடு போட்டுக்கிறங்க. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை சொன்னது யாருன்னா என் ஆண்டவர் இயேசு. இதை நிறைய பேர் அது எப்படியா, கடவுளால கூடாத காரியம் தான் ஒண்ணு இல்ல, இது என்ன நம்மளால கூடாத காரியம் என்ன, அதை அப்படி ஒதுக்கிடுவாங்க. இது பெருமைப்பா. ஐயா இது சொன்னது யாரு? இயேசு. இது சொன்னது யாரு? இயேசு. விசுவாசன்னு ஒரு கோட்பாட்டுக்குள்ள நீ வந்துட்ட அப்படின்னா அவர்தான் சொல்றாரு, அவர்தான் சொல்றாரு. அதனால நான் ஏத்துக்கொள்றேன். அவர் சொல்லிட்டார்ல, உங்களால் கூடாத காரியம் ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டார் இல்லையா. நாங்க சாதிப்போம்யா, என் ஏசப்பா விசுவாசிக்கிறதுனால நாங்க சாதிப்போம் அப்படின்னு உன்னால ஏற்று கொண்டுட்ட கர்த்தர் உன்னை கொண்டு சாதிப்பார். நிறைய பேர் என்ற வாக்குவாதமே பண்ணுவாங்க. அது எப்படி இயேசு விசுவாசிக்கிறவன் இயேசுவ மாதிரி செய்வானா, இயேசுவ காட்டில் மேலான செய்வானா? நான் கடவுளை விட மேலா நீங்க செஞ்சிருவீங்களா? அவனுக்கு அது என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இது சொன்னதே தேவன் தான், இது சொன்னதே தேவன் தான் அப்படின்னு அவனால ஏற்றுக்கொள்ள முடியாதனாலதான் அவன் ஒரு விசுவாசியாவே இருந்து பிரசங்கத்தை கேட்டு 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 கடைசி வரை கல்லறைக்குள்ள
ஒரு விசுவாசியாவே போயிருவான். அவன் ஏற்றுக்கொள்ளாதனால. ஆனா ஏற்றுக்கொண்டுட்டா அவர் சொல்லிட்டார்ல, சொன்னதே கடவுள் தாயா, தேவன் தாயா, உங்களால் கூடாத காரியம் ஒன்றில்லை, உங்களால் கூடாத காரியம் ஒன்றில்லை, உங்களால் கூடாத காரியம், அது சொன்னதே அவர்தான். அதனால நான் தேவனை விசுவாசித்து அவரை மாதிரியே நான் செய்வேன். நிறைய பேர் நினைக்காங்க இப்படி பேசுறதுதான் அதெல்லாம் பெருமைப்பா, அதெல்லாம் ரொம்ப தாழ்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுனால ரொம்ப பக்திமான் மாதிரி அவங்க வேஷத்தை தரிக்கிறாங்க. நான் என்ன பொறுத்தல என்ன தெரியுமா, அவன் தான் தேவனை எதிர்த்து நிக்கான். தேவன் சொல்றாரு, எப்பா உன்னால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அந்த ஆசீர்வாதத்தை தருவதற்காக தான் நான் சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்து நான் உனக்குள்ள வந்து அந்த காரியத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னா அவன் நல்லவனா? மனுஷன் வந்து மெச்சுக்குருவான், ரொம்ப தாழ்மையா இருக்கிறாரியா, இவர் ரொம்ப ரொம்ப நல்லவரு அப்படின்னு. ஒண்ணு மனுஷன் நிறைய பேர் இன்னைக்கு மனுஷன் முன்னாடிதான் ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்ட போட்டுட்டு, நான் ஒயிட் போடுறவங்கள தவறுன்னு சொல்லல, அப்படி வெளி பரிசுத்தத்தை காட்டிதான் நீ ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். உன் அப்பா உன்னை குறித்து என்ன சொல்றாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை அப்படியே ஏத்துக்கொண்டேன்னா உன்னை கொண்டு கூட செத்தவனை கத்தர் எழுப்ப வைப்பாரு. உன்னை கொண்டு கூட நிறைய கேன்சர் நோயாளிகளை கத்தர் குணமாக்குவாரு. எங்க நீ அமெரிக்கால இருக்கிற ஆளு, கனடால இருக்கிற ஆளை கூட நீ போன்ல சாதாரண ஜெபம் பண்ணுவ, இது ஏத்துக்கொண்டா நீ ஜெபம் பண்ணுவ. இல்லைன்னு நீங்க என்ன சொல்லுவீங்க, எங்க பாஸ்டர் சொல்றேன் ஜெபம், அது தப்பு கிடையாது, அது ஒரு நல்லதான். ஆனா உனக்குன்னு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இந்த வசனத்தை நீ ஏத்துக்கொண்டேன்னா, ஐயா என்ன சொல்லுங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்று இல்ல. இப்ப உங்க போனை காதுல வைங்க, இப்ப நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண போறேன், இயேசுவின் நாமத்தில் இந்த நோய் விலகுவதாக. திடீர்னு பார்த்தா அவங்களே சொல்லுவாங்க எப்படி நடந்துச்சு. நீங்க சொல்லுவீங்க, பைபிள்ல ஆண்டோடைய வார்த்தை சொல்லி இருக்கு, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதுதாங்க எழுப்புதல். எழுப்புதல்ங்கிறது என்னன்னா, நீ பைபிளுடைய வசனத்தை உன்னை குறித்து தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படியே ஏத்துக்கோ. ஏத்துக்கொண்டனா உனக்கு பிள்ளை என்ற அதிகாரத்தை எப்படி கொடுக்கிறாரோ அதே வியாதியஸ்தரை சுகமாக்கக்கூடிய அதிகாரம், அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய அதிகாரம் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 14:12, யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே, ஒரு தடவை சொல்லல, இது நிறைய பேர் வாக்குவாதம் பண்றவங்களுக்கு தான் ஆண்டவர் தெரிஞ்சிருந்து 2 தடவை சொன்னாரோ என்னமோ தெரியல. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால், எப்பா நான் பூமியில இருந்து அற்புத அடையாள ஊழியத்தை செஞ்சேன், அதனால நான் இங்க இருந்து பரலோகத்தை என்ன போறேன், போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன், பாருங்க, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா, நான் பூமியில இருந்தம்பா, நான் பூமியில இருந்தேன், இப்ப நான் பூமியை விட்டு மேல போய் பிதாவின் வலது பட்சத்துல உட்கார்ந்துட்டேன். அந்த ஊழியத்தை, நான் செஞ்ச ஊழியத்தை நீ செய்யணும். அது மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்றேன், மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன். நான் பிதாவிடத்துல போறேன், அதனால நான் செஞ்ச அற்புத அடையாளத்தை நீ செய்யணும். அது யாரு? ஊழியக்காரன் சொல்ல, விசுவாசிக்கிறவர்கள். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுமா, பரலோகம் யார நம்பி இருக்கு தெரியுமா? பரலோகமே, பரலோக தேவனே உன்னை நம்புது. ஐயா என்னுடைய வேலையை நீ தான் செய்யணும், என்னுடைய எழுப்புதலை செய்யக்கூடிய ஆளை நீதான். பரலோகம் உத்து நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் உன் புல் பவரை நீ ஏத்துக்கொண்டுட்டேன்னா இது உண்மை. என்னை விசுவாசிக்கிறவன் என்ன மாதிரியும் செய்வான், என்னை விட மேலா செய்வான் அப்படின்னு இந்த வசனத்தை நீ சின்ன புள்ள மாதிரி ஏத்துக்கிட்ட, பரலோகம் உற்று நோக்கி பார்க்குது.
அப்படியே செஞ்சு காட்டணும். அல்லேலூயா. இந்த பரலோக தேவன் உன்னையும் என்னையும் நம்பிதான் ஆண்டவர் நம்ம கையில பொறுப்பை படைச்சிருக்கிறார். நீ ஏத்துக்கொண்டா பரலோகம் சந்தோஷம் அடையுங்க. இது வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காத. இது பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்துது. இது ஆவியானவர் எழுதின வார்த்தை. வேதம் சொல்லுதில்ல, மனுஷகுமாரனுக்கு ரோதமா பேசினா கூட ஆண்டவர் மன்னிச்சிருவாராம். பரிசுத்த ஆவியானவருக்கு ரோதமா பேசினா மன்னிப்பே கிடையாதுட்டாரு. அப்ப இந்த பைபிள்ல எழுதப்பட்ட வார்த்தை எல்லாம் ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தை. இத புடிச்சு முரண்டு புடிச்சிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு அதை எப்படி கடவுளை மாதிரி செய்ய முடியும், அதை எப்படி கடவுளை ஆண்டவர் சொல்றாரு எனக்கு சில நாட்கள்ல. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எச்சரிக்கை இருக்கு பார். நாள் வரும் விளங்க பண்ணுவேன். ஏன் சொல்றேன், நான் நிறைய இடங்கள்ல ஆஸ்பத்திரிக்கு போகும்போது இப்படி சில இடங்கள்ல சோமனமால சிலர் அதை ஏத்துக்கொள்வாங்க, சிலர் ஏத்துக்கொள்ள முடியாங்க. அப்ப என்ன, இது ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தை. நீங்க எழுதின வார்த்தை பொய் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு ரோதமாய் பேசுறது அவனுக்கு மன்னிப்பே கிடையாதுங்கிறார். அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளை என்ற அதிகாரம். நீ ஏற்றுக்கொள். இந்த வசனத்து மேல கைய வைங்க, கைய வைங்க, ஏற்றுக்கொள்ளு. ஏசப்பா, வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு முழு அதிகாரம் கொடுப்பேன் என்று சொன்னீரு. நான் ஏத்துக்கொள்றேன்பா, நான் ஏத்துக்கொள்றேன்பா. பரலோகம் என்ன நம்பி இருக்குப்பா, என்ன நம்பி இருக்குப்பா. மெய்யாகவே மெய்யாகவே என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போலவே செய்வான், என்னை காட்டிலும் மேலாய் செய்வான். நான் பிரசங்கத்தை கேட்கிறது மாத்திரம் அல்லப்பா, அதை ஏத்துக்கொண்டு செயல்படுறவனா இருக்க பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். முதலாவது என்னை ஏற்றுக்கொள்ள, அதை நம்ப வையுங்கப்பா. அடுத்து நீங்க செஞ்சிருவீங்கப்பா. ஏஸ் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. சிலர் என்ன செய்யறாங்கன்னா, இது வந்து எதனால விசுவாச சத்தியத்துல வளர்றவன் தான் இதை நம்புவான். சுய நீதியை நம்புறவன் நம்ப மாட்டான். மன கட்டுப்பாட்டுல பவுல் ஒரு இடத்துல ஒரு காரியத்தை சொல்ல, எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். பவுல் ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2, 3, 4 இந்த வசனத்தை தேவனை பற்றி நல்ல தெளிவா பாருங்க. பவுல் கடைசி கால வெளிப்பாடு பவுலுக்கு கொடுக்கிறாரு. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனை பற்றிய வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. கிறிஸ்தவர்கள் வைராக்கியம் என்று சொல்றாங்க. அந்த வைராக்கியம் அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லையா? எப்படி என்றால், அது எதனால சொல்ற, எப்படின்னா அவர்கள் தேவ நீதியை அறியாமல், அவர்கள் தேவனுடைய நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால், தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். அவர் சிலுவையில சம்பாதித்த நீதியை அவங்க நினைச்சல நிலைநிறுத்தல. இவங்களுடைய சொந்த நீதிய மன கட்டுப்பாடு, மனுஷர் முன்னாடி தலையே குனியாம அப்படியே ரொம்ப பக்திமான் மாதிரி, ரொம்ப இது மாதிரி நம்முடைய உடையிலையோ அந்த மாதிரி ஒரு சுய நீதியை தான் தேடுகிறார்கள். வாசிங்க தொடர்ந்து. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். மேட்ரு முடிஞ்சது. மேல சொல்றாரு, ரொம்ப ஜெபம் பண்ற மாதிரி இருக்காங்க, பக்தி வைராக்கியமா இருக்காங்க. அந்த வைராக்கியம் எல்லாம் அறிவுக்கு உண்மையான அறிவு கிடையாது. அது அவங்க எல்லாம் எதை ப்ரூவ் பண்ண நினைக்காங்களாம்? சுய நீதிய. நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லவன், என்ன மெச்சுக்கிறீங்க, நான் ரொம்ப அப்படி இருக்கிறவன், என்ன மெச்சுக்கிறீங்க
அப்படி நீங்க நினைக்க நினைக்க அது சோதனைக்கு மேல சோதனை தான் வரும். ஆனா கிறிஸ்து உனக்காக சிலுவையில சம்பாதித்த நீதி என்ன செய்யல, நீ நிலை நிறுத்தல. ஆனா அது எப்படி நிலைநிறுத்த முடியும்னா, இயேசு சிலுவையில எனக்காக சம்பாதித்த அந்த நீதி இருக்க, அது 10 கட்டளையுடைய முழு நிறைவா இருக்குயா. 10 கட்டளையுடைய முழு நிறைவா இருக்கு. அது யாருக்கா? விசுவாசத்தினால் இருக்கா. விசுவாசிக்கிற எவனுக்கும் எவனுக்கும், எல்லாம் பக்கத்துல போய் தட்டி சொல்லுங்க. யாரா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான். விசுவாசிக்கிற எவனுக்கும் அது நீதி உண்டாகும்படி, அது நீதி உண்டாகும்போது நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறது. 10 கட்டளையுடைய முழு பரிசுத்தத்தை நீ அணிவிக்கன்னா இயேசு மேல ஒரு விசுவாசத்தை வச்சிரு. இயேசு மேல ஒரு விசுவாசத்தை வச்சிரு. இது சாதாரண வசனம் தானே நீங்க நினைக்கீங்க. இயேசுடைய நீதி, இயேசுடைய பரிசுத்தம் உனக்குள்ள இருந்தா இயேசுவ மாதிரி அற்புதம் செய்ய முடியுமா, முடியாதா? அதத்தான் பவுல் சொல்றாரு. ஐயா, ரொம்ப பக்தி வைராக்கியமா இருக்கிறமா நினைக்காத. நீ விசுவாசம் இல்லைன்னா சோழி முடிஞ்ச. நீ விசுவாசம் இல்லைன்னா சுய நீதியை நீ தேடுற. நீ பரிசுத்தமா இருக்கிறதுக்காக இயேசுதான் சிலுவையில் அந்த காரியத்தை செஞ்சிருக்கிறார். புரிஞ்சவர்கள் பாக்கியவான். ஹல்லேலூயா. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது, பிரயோஜனம். அப்ப நிறைய பேர் என்னங்கன்னா, மற்றவங்களை நம்ப வைக்கிறதுக்காக சிலர் பாருங்க நல்லவங்க மாதிரியே வச்சு ஏமாத்திடுறாங்கல்ல. ஒரு பண காரியங்கள்லயோ ஒரு கடன் வாங்குற காரியத்திலயோ ரொம்ப நல்லவங்க. அப்ப என்னது, அவங்க சுய நீதியை என்ன செய்றாங்க, காட்டுறாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, அந்த சுய நீதியெல்லாம் நம்பாத. அது ஒரு 2 நாளைக்கு ரொம்ப கட்டுப்பாடா இருப்பாங்க, ஒரு வாரத்துக்கு கட்டுப்பாடா இருப்பாங்க, ஒரு மாசத்துக்கு கட்டுப்பாடா நல்லவ மாதிரி இருப்பாங்க. பேசவே கூடாதுன்னு சொல்லுங்க, அவங்க 2 நாளைக்கு. நான் நிறைய பேரை வான் பண்ணுவேன், வாய் கொஞ்சம் அடக்குங்க. வாயா ஒரு 2-3 நாளைக்கு பாத்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, எப்பா இது நீ 2 நாளைக்கு 3 நாள் கூட இது கட்டு கடங்காது. அடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு பாருங்க ஓவரா பேசுற. ஏன்னா இது அவங்களுடைய மனித கட்டுப்பாட்டுல அவங்க முயற்சி பண்றாங்க. நம்ம ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும், நம்ம ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். இருக்க முடியாதுங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், உங்களால இருக்க முடியாது. உங்களுடைய ஆதாமுடைய சுவாபம், ஜென்ம சுவாபம், உங்க அப்பா அம்மாவுடைய சுவாபம் உங்களால இருக்க முடியாது, நான் அடிச்சு சொல்லுவேன். ஆனா என்றைக்கு ஏசப்பா மேல நீ விசுவாசம் வச்சு ஆவியானவரை வாழ விட்டு அந்த ஆவியானவரால நீ கண்ட்ரோல்ல போறேன்னா அதுதான் உண்மையான பரிசுத்தம். கைதட்டும், உண்மையான பரிசுத்தம். அல்லேலூயா. உங்க சுய நீதிய, அதுதான் பவுல் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பக்தி வைராக்கியம் நிறைய இருக்கு, ஆனா அது அறிவிக்கேற்ற பக்தி இல்ல. அவர்கள் தன்னுடைய சுய நீதியை நிலைநாட்ட விரும்புகிறார்கள். ஆனால் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி அது நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறது. அதனாலதான் பவுல் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றார். 1 கொரிந்தியர் 1:24, 1 கொரிந்தியர் 1:24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்கல்ல, நீங்க ஆண்டவருடைய பிள்ளை தானே அழைக்கப்பட்டிருக்கீங்க. அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். முடிஞ்சது. எல்லாம் சொல்லுங்க, நீங்க அவருடைய பிள்ளையா அழைக்கப்பட்டுட்டீங்களா? இந்த உலகத்தை சாதிக்கிறதுக்கு என் பிதா உங்களுக்கு இயேசுவை தந்துட்டாருங்க. உங்க குடும்பத்துல என்ன, உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகள்ல 1000 பிரச்சனை வரட்டுமா, சவால் விடுங்க. இந்த வசனத்தை நீ விசுவாசித்தா நீ சவால் விடலாம். ஐயா, நான் அழைக்கப்பட்டுட்டேன் அவர் பிள்ளையா, அல்லது ஊழியக்காரன் அழைக்கப்பட்டுட்டேன். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க பிதா எனக்கு இயேசுவை தந்துட்டார். இயேசுவே எனக்கு தேவ பலனும் சொல்லுங்க, இயேசுவே எனக்கு தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். இதுலதான்
ஒரு கிறிஸ்தவனுடைய வெற்றி அடங்கி இருக்கு. ஓ சுய நீதியை தூக்கி அங்க தூரத்துக்கு போடு. கிறிஸ்துவ பிதா தந்திருக்கிறாரு. அந்த கிறிஸ்துவால தேவ நீதியை நீ ப்ரூவ் பண்ணு. இதே வசனம் கடைசியில சொல்லி முடிக்க 31. அவரே தேவனால் நமக்கு, அவரே, அவர் என்ன யாரு? இயேசுன்னு போட்டுக்கிறீங்க. இயேசுவே தேவனால் நமக்கு ஞானம், பிதாவால் நமக்கு ஞானம், நீதியும், நீதி, பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். உனக்கு என்ன ப்ராப்ளம்? உன்னுடைய வாழ்க்கையில என்ன ப்ராப்ளம்? இது வசனம் உனக்குள்ள உன் மனித ஆவிக்குள்ள வேலை செஞ்சா, உன் மனித ஆவிக்குள்ள இப்ப எனக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வேணுயா, நீ ரொம்ப ஆசீர்வாதத்தை ஏக்கத்துல இருக்க, அந்த ஆசீர்வாதத்துக்காக உன்னை பிதா இயேசுவை தந்துட்டாரு. நீ அதுல வேறா நின்று, பிதாவே இயேசுவை எனக்கு தந்திருக்கீங்கல்ல, எதுக்கு தந்தீங்க? உனக்கு என்ன வேணும்? எலிசா காட்டல, உனக்கு என்னப்பா வேணும்? குழந்தை அந்த வச்சுக்க போ. கோடாரி எங்கப்பா விழுந்துச்சு? இதுல விழுந்து, இந்த எடுத்துக்க போ. அதே மாதிரிதான் இயேசு சொல்றாரு, உனக்கு என்ன ப்ராப்ளம்? என் பிதா என்னை உனக்கு தந்திருக்கிறார்ல, என்ன யூஸ் பண்ணு. இயேசு எனக்கு அற்புதமா இருக்கிறார், இயேசு எனக்கு அதிசயமா இருக்கிறாரு, இயேசு எனக்கு உயர்வா இருக்கிறாரு, இயேசு எனக்கு செழிப்பா இருக்கிறாரு, இயேசு எனக்கு சுகமா இருக்கிறாரு, இப்படி சொல்லிட்டே போ. அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. அந்த விசுவாசம் இல்லாம நீ 10 நாள் 20 நாள் 30 நாள் பாஸ்டிங் இருக்கிறனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவனுடைய வார்த்தையை புரிஞ்சுக்கோ. என் பிதா எனக்கு இயேசுவை தந்துட்டார். என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்க்க இயேசு எனக்கு எல்லாமா இருக்கிறார். கைதட்டோ. இயேசு எனக்கு எல்லாமா இருக்கிறார். இயேசு எனக்கு அற்புதமா இருக்கிறார். இயேசு எனக்கு அதிசயமா இருக்கிறார். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்னன்னா, அது எனக்காக சொல்லி இருக்கிறாரு. அதான் மெயின். அது எனக்காக சொல்லி இருக்கிறாரு. உனக்குன்னு எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு அற்புதம் தேவன் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. இது யாருக்கோ எழுதி வச்சிருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு ஐயா நம்ப முடியாத அளவுக்கு அற்புதம் எதனால நடந்துச்சுன்னு நீங்க சும்மா ஆபிரகாம சொல்லிடுவீங்க. அவனுக்கு அப்படி செஞ்சாரு, எதனால செஞ்சாருங்கிறத பாருங்க. ரோமர் 4:18 இருந்து வாசித்து பாருங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும். நம்புவதற்கு ஏதில்லாத ஐயா, இப்ப நீ ஒரு 1,00,000 ரூபாய் கூட இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் உனக்கு 1000 கோடிக்கு நீ அதிபதினு சொல்லியிருப்பாரு. உன்னால ஏத்துக்கொள்ள முடியுமா? நான் 1,00,000 ரூபாய்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், 1 கோடி ரூபாய்க்கு நான் எப்படி? அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. உன்னால ஏத்துக்கொள்ள முடியாது. ஆனா ஆபிரகாம் அந்த நிலைமையில தான் இருந்தான். அவன் ஒரு பிள்ளையை கேட்கிறான். அவன் ஒரு பிள்ளையை கேட்கறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்ன முடியாத குழந்தையை தருவேன். நம்புவதற்கு ஏதில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான், ஏற்றுக்கொண்டான். விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். செத்து போனது உண்மை, கர்ப்பம் செத்து போனது உண்மை. அவன் வயசு, ஆபிரகாமுக்கு வயசு, அவனுடைய சரீரம் செத்து போனது உண்மைதான். ஆனா அதை எண்ணவே இல்லையா. அவன் அதை ஏத்துக்கொள்ளல. எதை ஏத்துக்கொண்டிருக்கான் பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவர் சொன்னாரியா அதைத்தான் ஏற்றுக்கொண்டானா. அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அடுத்து பாருங்க. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டு இருக்கிறது. நெஞ்சில கைவிங்க. இது எனக்கு, இது ஒரு உங்களுக்கு ஆவிக்குரிய கண்ணை திறக்கிறாருங்க. இன்னைக்கு அந்த வெளிப்பாடு நீ ஒவ்வொரு நாளும் பைபிளை திறக்கும் போது இது எனக்கு. எபேசியர் 1:3 எனக்கு உன்னதங்களின் சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை
நானும் முன்னாடி அப்படிதான் பண்ணேன். கென்னத் கென் பண்ணாரு, சார்லஸ் கேப்ஸ் பண்ணாருன்னு பண்ணுவேன். இப்ப அப்படி பண்ண மாட்டேன். இது எனக்கு. அவங்க அது அவங்களுக்குன்னு பண்ணிருக்காங்க, அணிவிச்சுட்டு போயிட்டாங்க, சொல்லியும் கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப என்னன்னா, அப்போல வாழ்ந்த நாட்களுக்கு இப்ப என்னன்னா, இது எனக்காகவே எழுதி வைத்திருக்கிறாரு. இது எனக்காக எழுதியிருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களின் சகலவித ஆசீர்வாதத்தினால் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இது எனக்குன்னு நீ ஏற்றுக்கொண்டுட்ட. ஆபிரகாம் அதை அணிவிச்ச என்ன சொல்றான், அது அவனுக்காக மாத்திரம் இல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அதான் அவங்க முக்கியமான பாயிண்ட். அவன் ஏற்றுக்கொண்டுட்டான். ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டான், பிள்ளையின் சந்ததியை அவன் பார்த்துட்டான். அதே மாதிரி நீ உனக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கியோ அதை முதலாவது நீ ஏற்றுக்கொள். நீ ஏற்றுக்கொண்டாதான் நீ ரட்சிக்கப்பட்டதே. அதுதாங்க நீ பரலோகத்தின் குடிமகனா மாறினதே அதனாலதான். ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்தாராம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதத்தை நீ அதனாலதானே பெற்ற. கடைசிவரை அந்த ரூட்ல போயிரு. உனக்கு பொருளாதாரத்துக்கு, உனக்கு ஊழியத்துக்கு, உன் குடும்ப ஆசீர்வாதத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் பைபிள்ல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் எனக்கு தான், அது எனக்கு தான், அது எனக்கு தான் நீ ஏற்றுக்கொண்டுட்ட. அது அத்தனையும் செய்ய தேவன் உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருவார். கை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே ஆண்டவர் இலவசமாக தாராருங்க. சூரியன் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? காசு கொடுத்தா உங்களுக்கு வெளிச்சம் வருது? ஏன் நீ காசு கொடுத்தா உனக்கு பகல் வருது? காசு கொடுத்தா உனக்கு சந்திரன் வருது? உன் சொந்த பிரயாசத்துல நீ சாதிச்சலாம் நினைக்கியே. இதையெல்லாம் என் அப்பா செஞ்சது. என் புள்ள நல்லா இருக்குன்னு பகல்ல சூரியனை உண்டாக்குறாரு, இரவிலே சந்திரன் உண்டாக்குறாரு. நைட்டு நல்லா நீ தூங்கணும், பகல்ல நல்லா நீ வேலை பார்க்கணும், வெளிச்சத்தை உண்டாக்குறாரு. இது எல்லாமே ரொட்டீன், தானாகவே தேவன் உனக்கு செஞ்சு வச்சுட்டாரு. அல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? ஐயா, உனக்காக சிலுவையில எல்லாத்தையுமே, உன்னால இல்ல, நானே உனக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். உன் வேலை அதை ஏத்துக்கிற வேலைதான், அதை விசுவாசிக்க வேண்டிய வேலைதான். நீ அதை நம்புறதுதான் உன்னுடைய வேலை. நீ முழுசா ஏத்துக்கொண்டேன்னா நான் உனக்கு முழு அற்புதத்தை நான் செஞ்சிருவேன். நம்மளால ஏத்துக்கொள்ள முடியல. அது எப்படிங்க பூமிக்கு உப்பா இருக்க முடியும்? பூமிக்கு உப்பா இருக்க முடியும்? பூமிக்கு என் வீட்டுக்கே நான் ஆசீர்வாதமா இன்னும் மாறல. ஏன் நீ மாறியோ மாறலையோ, அவர் சொன்னதை நீ சின்ன பிள்ளையா நீ ஏத்துக்கிட்டேன்னா, தாவீது அப்படிதான் இருந்தான். ஆடு மேய்ச்சிட்டு வனாந்தரத்துல இருந்தான். எப்படி அரசனானா? எப்படி அரசனானா? ஆபிரகாம் விக்கிர ஆராதனைக்காரனா தான் இருந்தான். இழுத்து பிடிச்சவனை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிச்சவனை விசுவாசத்தின் தந்தையா மாத்தினாரு. அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பூமிக்கு உப்பா இருக்கிறன்னா நான் எப்படி உப்பா இருக்க முடியும்? நான் அப்படி நினைக்காத, ஏத்துக்கோ. நீ உலகத்துக்கே வெளிச்சமா இருக்கிற சொன்னது அவர் தானே. அவர் சொல்லிட்டாரா? நீ ரோட்ல நடக்கும் போது சொல்லிட்டே போ, நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன், நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன், நான் இயேசு விசுவாசிப்பேன், இயேசு காட்டிலும் மேலான அற்புதங்களை செய்வேன், நான் தேவர்களா இருக்கிறேன், தேவனை போல நான் செயல்படுவேன். அவர் சொல்லிட்டாரா? நீ அப்படியே ஏத்துக்கிட்டே வாழ்ந்துரு. நாள் ஒன்று வரும், அற்புதம் கர்த்தர் செய்வார். நான் கடைசியா ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். மார்க், சில நேரங்கள்ல அது ஏற்கனவே நம்ம கேட்ட செய்தி தான், நீ அதை விசுவாசித்து இந்த வார்த்தையை நம்பி ஏத்துக்கொண்டு இருந்தா அது எந்த நேரம் நடக்குன்னே தெரியாது. மார்க் 4ஆம் அதிகாரம் 23 இருந்து வாசிங்களா. மார்க் 4:23 இருந்து வாசிங்க. கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். கேட்கிறதுக்கு ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். உட்கார்ந்து எல்லாருக்கும் காது இருக்குல்ல, கேளுங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். நீங்க கேட்கிற பிரசங்கத்தை உன்னிப்பா கவனிங்க. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, எந்த அளவினால் நீ கேட்கிற அளவு இருக்கு. நீ சாதாரணமா அந்த வசனத்தை கேட்டேன்னா அது சாதாரணமாவே போயிரும். ஒரு பிரசங்கம் பண்றாரு, அவர் பைபிள் ஸ்டடியில ஒரு பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு சாதாரண எடுத்தேன்னா
அது சாதாரணமா போயிரும். இது எனக்காகவே என் ஆண்டவர் அந்த ஊழியக்காரர் வாயை திறக்கிறாரு, எனக்காகவே இந்த ஊழியக்காரர் பேசுறாரு, ஆண்டவர் அவர் மூலியமா பேசுறாரு அப்படின்னு நீ அதை விசேஷமா நீ கருதி அதை செயல்படுத்தி ஏற்றுக்கிட்ட, அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். எந்த அளவினால் அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்றார். எனக்கு அடிக்கடி ஆண்டவர் பேசும் அந்த வார்த்தை. தேவனுடைய வார்த்தை இருதயத்துல நிரப்பாம விட்டுட்டான், அதுல கவனம் செலுத்தினா அவன்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதமும் அப்படி படிப்படியா போயிருமா. உள்ளவன் எவனோ வசனத்தை நிறைச்சுக்கிட்டே இருக்கான், வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறான், விசுவாச போதனைகளை கேட்டுக்கிட்டே இருக்கான், அவன் கேட்டு அதை ஸ்டோர் பண்றான் அப்படின்னா அவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்றான், உள்ளதையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். உள்ளவன் எவனோ அவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். இருதயத்துல வசனத்தை திருட கொடுக்கிறவனுக்கு உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பம் இதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு அது உள்ள இருக்கிற வசனத்தை அவன் கோட்டை விட்டுட்டா இருக்காங்களே, ஒரு குறிப்பிட்ட நாளாளவு வரும்போது அவன் எம்டி ஆயிருவான், அவன்கிட்ட உள்ளதும் போயிருமா. சொல்லிட்டு அந்த வசனத்தை கேட்கிறவன் நிறைக்கிறவனுக்கு என்ன ஆசீர்வாதம் சொல்றார் பாருங்க. இன்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராவதற்கு ஒப்பாய் இருக்கிறது. எப்படி என்றால் நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். ஒருத்தன் சொல்லிக்கிட்டு நாளா கிறிஸ்துவுக்குள் உன்னதங்கள் சொல்லும் போது ஒண்ணுமே நடக்காத மாதிரி தெரியும். ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, நிறைச்சுக்கிட்டே இரு. அது ஒரு நாள் நீ தூங்கிட்டு இருக்கும் போது கூட அது வேலை செய்யறோம். பசங்க எப்படி இருக்கு, இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க. சில நேரங்களில் தூங்கி முழிச்சிருப்பீங்க, பேப்பர்ல பாப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன், நைட்டு படுத்த மாதிரிதான் இருக்கும், மறுநாள் காலையில கூட பேப்பர்ல வந்துரும். இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கு. அந்த வசனம் தேவனுடைய விதைன்னு சொல்றாரு. நீ விதைச்சுக்கிட்டே இரு. நான் தேவர்களா இருக்கிறேன், வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். ஐயா இது எவ்வளவு நாளைக்கியா சொல்ல, ஸ்டோர் பண்ணு. அது சின்ன பிள்ளை மாதிரி ஏத்துக்கோ, அதுல சந்தேகமே வரக்கூடாது. நீ அதை ஏத்துக்கிட்டே இருக்கும் பொழுது என் ஆண்டவர் என்ன சொல்றாரா, நீ தூங்குற நேரத்துல கூட அந்த வல்லமையை வச்சிருவோம்பா. நீ தூங்கி முழிச்சதுக்கு அப்புறம் அது எப்படி அற்புதம் நடக்கும் உனக்கே தெரியாது. முளை கதிராய், நிலமானது முன்பு முளை பின்பு கதிரிலே நிறைந்த தானியத்தை பலனாக தானாய் கொடுக்கும். அதுக்கப்புறம் அறுவடைக்கு போயிருவீங்க. பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். அப்ப என்னன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா வளர்ந்துகிட்டு தான் இருக்கு, அது உன் கண்ணுக்கு தெரியாது. நீ தேவனுடைய வார்த்தையை இருதயத்துல விசுவாசித்து எப்படி காலேப் யோசுவா 20 லட்சம் ஜனங்கள் இருந்து கூட ஒருத்தன் கூட அதை அனுபவிக்க முடியாம போயிட்டு, அந்த யோசுவா காலேப் மட்டும் 2 பேருமே கானானை தட்டிட்டு போயிட்டான்னா அவன் விதைச்சுக்கிட்டே இருந்தான். கர்த்தர் மேல் பிரியமா இருக்கிறார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நாம் சுதந்தரிப்போம் பேசிக்கிட்டே இருந்தாங்க விசுவாசத்துல. அந்த விதை அறுவடைக்கு போயிட்டு அவன் ஏற்றுக்கொண்டான். இந்த 20 லட்சம் ஜனங்களை ஏத்துக்கொள்ளல. அது எப்படிங்க நடக்கும், அது எப்படி? அதனாலதான் அவங்களுக்கு நடக்காமலே போயிட்டு செத்து போயிரும் சொன்னவன் செத்து போயிட்டான். இந்த 2 பேர் விசுவாச வார்த்தைகளை பேசினான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நடக்கலையே நினைச்சு சோர்ந்து போயிடாத ஐயா. அது நீ தூங்கி நீ காலையில எந்திக்கும் போது கூட மிராக்கலா இருக்கும். அல்ல நீ தூக்கத்திலே படுத்து கிடப்ப உன் உருவத்திலே ஆண்டவர் போய் செஞ்சுட்டு வந்துருவாரு. அப்படிலாம் பாலியங்கிச்சோடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. நீ தூங்குன மாதிரி இருக்கும், உன் உருவத்திலேயே நைட்டு போய் ஆண்டவர் வேலையை செஞ்சிருப்பாரு, காலையில நீ பேப்பர்ல பாப்ப இருக்கும்.
தேவனுடைய கிரியைகளை மனுஷனால் நிதானிக்க முடியாதுங்க. உன்னுடைய வேலை தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய வேலை தான் உன் வேலை. செய்ய வேண்டிய வேலை என் தேவனுடைய வேலை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஓ glory to God. நாம் கண்களை மூடுவோம். ஓ ஜீசஸ், நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. உம்முடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை, உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை, உம்முடைய வார்த்தை அபிஷேகப்பட்ட வார்த்தை. ஆண்டவருடைய குமருதல் என்ன தெரியுமா? எல்லாரும் பழி ஆண்டவர் மேல போடுறாங்க. ஆண்டவர் இப்படி சோதிக்கிறாரு, ஆண்டவர் இப்படி பண்றாரு. அவர் ஒருவரையும் பொல்லாங்கனால் சோதிக்கிறவர் அல்ல. அவன் சுய இச்சையினால் சோதிக்கப்பட்டு இழுக்குண்டு போகிறானா. அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவர் விசுவாசத்தை வேணா சோதிப்பார். உனக்கு வியாதியை கொடுத்தோ, வறுமையை கொடுத்தோ, பண கஷ்டத்தை கொடுத்தோ அப்படி சோதிக்கிற தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அப்படின்னா அவர் சிலுவையில உனக்காக, உன் தரித்திரத்தை போக்குறதுக்காக, உனக்கு ஐஸ்வர்யத்தை தர, உன் தரித்திரத்தை வேரோடு அழிக்க அவர் தரித்திரதாய் தொங்கினாரு. அப்படின்னா அவருடைய பிளான் என்ன? தரித்திரத்தோடு இருக்கக்கூடாது, நோயோடு இருக்கக்கூடாது, நீ பாவத்தோடு இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் சிலுவையில் அதற்காக வேதனைப்பட்டார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். அதை நீ ஏற்றுக்கொள்றியா? என்னுடைய தழும்புகளால் நீ குணமானாய். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்தில் சுமந்தார். என் இயேசு என் பாவத்தை அவருடைய சரீரத்துல சுமக்கலன்னா நீ வியாதியை சுமக்கிறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா இயேசுதான் சொல்றாரு, உன் பாவத்தை என் சரீரத்துல சுமந்தனால நீ பாவத்தின் தண்டனையாவிய வியாதியை சுமக்க கூடாது. என்னுடைய தழும்போலா நீ குணமானாய். இதை நீ ஏற்றுக்கொள்றியா? இதை நீ ஏற்றுக்கொள்றியா? நீ ஏற்றுக்கொண்டால் நீ சுகத்தை, அற்புதத்தை, அதிசயத்தை இந்த இரவே நீ காண்பாய். இந்த இரவே நீ காண்பாய். உன் தரித்திரத்தை அவர் சிலுவையிலே போக்கிட்டார் என்கிறது நீ ஏற்றுக்கொள்வாய். ஆனால் இன்றைக்கே ஒரு தரித்திர ஆவிக்கு முடிவு கட்டி விடுவார். நோயை குறித்தே பயப்படாத, நோயை குறித்து பயப்படாத. என்னுடைய தழும்புகளால் நீ குணமானார். ஆண்டவர் சொன்னாரு, இது அவங்க கேட்கிற விதத்துல இருக்கு. அது ஏற்றுக்கொண்ட வித 10% ஏற்றுக்கொண்டா 10% வேணா சுகத்தை பெறலாம். நீ 100% அப்படியே நம்புற, என் நோயை அவர் வாங்கிட்டாரு, அவருடைய தழும்புலாம் நான் சுகமா இருக்கிறேன். நீ ஏற்றுக்கொள்ற விதத்துலதான் உனக்கு அற்புதத்தின் அளவு இருக்கு. நீ ஆசீர்வதிக்கப்படுற அளவு இருக்கு. விசுவாசம் மார்க்கத்தால் எவர்களோ அவர்களே ஆபிரகாமோடு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று வேதத்துல சொல்லப்படல. ஃபெய்த், விசுவாசம் மார்க்கத்தார். அங்க ஆபிரகாமுடைய ரோல் மாடலை பின்பற்றுங்க. அவன் என்ன பண்ணா? நம்புவதற்கு ஏதில்லாது இருந்தோம். என் சரீரமும் செத்து போச்சு, என் மனைவி சரீரமும் செத்து போச்சு, குழந்தை பெறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதை நான் மண்டைக்குள்ள ஏத்துக்கொள்ளல. என் அப்பா சொன்னதை மட்டும் ஏத்துக்கொண்டுட்ட. நீ நட்சத்திரங்களை காணாதபடி, மணலை எண்ண முடியாத அளவுக்கு அதைத்தான் ஏற்றுக்கொண்டனே தவிர என் கண்ணுக்கு தெரிகிற ஐம்புலங்கள், நோய்கள், பலவீனங்கள் இதை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. என் அப்பா சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்ட, அப்படியே நடந்தது. அது எனக்காக எழுதப்படல, உங்களுக்காகவே எழுதப்பட்டு இருக்கிறது. கைத்தட்டுவோம். உங்களுக்காகவே எழுதப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே, இந்த சத்தியங்களுக்குள்ள வேலையை, விசுவாசத்தை தூண்டட்டும் அப்பா. தேவனுடைய வார்த்தை மிகப்பெரிய பொக்கிஷ ஆண்டவர். தேவன் வார்த்தையா இருக்கிறார் அப்பா. அவருடைய வார்த்தையில ஒரு எழுத்து கூட அழியாது. வார்த்தையை விசுவாசிக்காம பரிசுத்த ஆவியானவரை நான் வேதனைப்படுத்தி விடக் கூடாதப்பா. சிறுபிள்ளை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல நுழைய முடியாது என்று சொல்லிட்டாரு. சிறு பிள்ளைகள் பாருங்க, அப்படியே நம்பும். அதே மாதிரிதான் பைபிள்ல உன்னை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே நம்பு. அதுக்கு வாக்குவாதம் பண்ணாத.
என் கர்த்தர் கடைசி நாட்களில் வார்த்தை உண்மை என்பதை நிரூபிக்க போகிறார். ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த விதைக்கப்பட்ட வார்த்தை 30, 60, 100 நீர் பலன் கொடுக்கிற இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்கும் போது அது தானாகவே அது கிரியை செய்திருக்குமா? அதே போலதான் ஆண்டவர் சொல்றார், சூரியனை படைத்தனே, சந்திரனை படைத்தனே, அதுக்காக நீ எத்தனை முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணினாய், எத்தனை வரை நடந்து போனாய், எத்தனை தியாகத்தை பண்ணாய். உனக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதுக்கு நீ ஏதாவது பண்ணினியா? உனக்கு சந்திரனை கொடுக்கிறதுக்கு நீ ஏதாவது பண்ணினியா? நான் தானே உனக்காக எல்லாத்தையும் படைத்தேன். அதே போலதான் நான் தான் அதை ஏத்துக்கொண்டில்லை. அதே மாதிரிதான் நான் உன்னை கொண்டு என்னெல்லாம் செய்வேன், உனக்கு என்னென்ன வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்திருக்கிற, அதை நீ அப்படியே சிறுபிள்ளை மேல் ஏற்றுக்கொண்டுட்டேன்னா அதை அப்படியே உனக்கு செய்து முடிப்பேன். கை தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தியத்தை தேடுற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.